தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins of Freak. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரெக் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் இல்ல. ஏன்னா துருவ நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா சீரியஸா வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா செமையா இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ட்ரெய்லர் ஆகட்டும் சாங் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருப்பாரு. அண்ட் சீரியஸா அது எப்படா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு 10 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. 10 வருஷமா இருக்குமா? ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 2018 அந்த சமயத்துல இருந்து இல்ல பேசு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. சரி நீ பொறுமையா யோசி. நோ மனோஜ் இருக்காது இல்ல மனோஜ். இப்போ ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரில, நம்ம பார்க்கலாம். நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்குமே டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சியானோட ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. சியான் 63 அண்ட் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்டேட் வந்து 4 days ஆகுது. நம்ம தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம்க்கு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. அண்ட் நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கா சூப்பராக சிறப்பாக எப்பவுமே நல்ல படமாக எங்களுக்கு இது மாதிரி கொடுத்துட்டு எங்களை இனியுமே என்டர்டெயின் பண்ணுவீங்கன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் இப்போ டிலே பண்ணாமல் அது என்ன வீடியோ அப்படிங்கிறது பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி சேனல் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரியாக்ட் பண்ண எல்லா வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளெயின் பேக்ரவுண்டாக வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, உங்க பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு அட்வைஸாக சொல்லிட்டு நம்ம சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் அவர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருன்னு நம்புறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய குறைகள் ஆச்சு. ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு பேசுறது சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி மைக் இது பண்ணியிருக்கோம். அண்ட் இனி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுறோம். ஹெட்செட் சொன்னீங்க, ஹெட்செட் சொன்னோம். அது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே 2 டிஃப்ரெண்டான ஹெட்செட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதே நிறைய ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ண பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ கீப் சப்போர்ட்டிங். நிறையா வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ பேசிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உள்ளது யாருண்ணா? சமையல்காரன்டா. சமையல்காரன் அசால்ட் வேணும். ஆளு பெரிய சம்பவ கை. ஓ உள்ள வந்துட்டோம்ல, எது வந்தாலும் நாம பார்த்துப்போம். பெரிய டீம் வந்துக்கிறோம். கூலாக உட்காந்துக்கிறான் பார்த்தியா? ஜாலியாக கொளுத்தி போடனா. சந்தோஷ் நாராயணன். ஐயோ ஓ ஓ ஏய் ஓடு ஸ்வாகா இருக்கு. மூஞ்சி தெரியலையே. பிரேம பாருங்க ஜி. ஓடு இங்க பாரு. ஐயோ செமையா இருக்குல்ல இந்த சாங். இந்த இது இல்ல முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான்டா. ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான். உனக்கு அப்படியே ட்ரெய்லரோ படமோ போட்டு காமிப்பாங்க. சீரியஸா ஐயோ இது உண்மையிலேயே வந்து பயங்கரமான ஒரு பர்த்டே கிஃப்ட்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதுல என்னடா இருக்கு நீங்க நினைக்கலாம். இது வந்து நிறைய படத்துல பார்த்தாச்சு, என்ன இருக்கு நீங்க நினைக்கலாம், நிறைய பேர் நினைக்கலாம். பட் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கோட அண்ட் சியான் அவரோட அந்த ஒரு ஸ்வாக், அந்த லுக்கு, அதெல்லாம் நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அது ஒரு சிலருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் செட் ஆகும். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராது. பட் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த ஒரு பயங்கரமான ஒரு வெர்சடைலான ஒரு ஆக்டர். கண்டிப்பா அவர் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல வந்து செம்மையா நடிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதுல வந்து எடுத்தோன்னே சொல்றாங்க சமையல்காரன் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பின்னாடிலாம் பயங்கர பாத்திரமெல்லாம் இருக்கு. அண்ட் அவங்க ஏதோ ஒரு பாம் தூக்கி போட்டாங்க. அது என்ன நாட்டு வெடி குண்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாட்டு வெடி குண்டுன்னு நினைக்கிறேன். அது தூக்கி வீசுறாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கூலா அப்படியே பீடிய பத்த வைக்கிற மாதிரி வந்து காமிச்சாங்க. அந்த இதுல பீடியா அது
அதை நம்ம அப்புறமா என்னன்னு பார்ப்போம். அது என்னன்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பீடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒண்ணு ஐயோ ஏதோ சொல்ல வந்தேன், இவன் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். அது என்ன சொல்ல வந்தேன்? ஓகே. இப்ப என்னன்னா அந்த நெருப்புல அவரோட மூஞ்சி அந்த அது காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மேட்டர் சொல்ல வந்து நீ பீடியான்னு கேட்ட பத்தியா. சோ அந்த ஃப்ரேம்ல அவரை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா வேற லெவல்ல இருந்தது. ஆக்சுவலி நீ எனக்கு அந்த மொமெண்ட்லயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த ஃபுல் ஃப்ரேம் காமிச்சாங்கல, எனக்கு தெரிஞ்சு உனக்கு மூஞ்சி எப்படா காமிப்பாங்க, ஒண்ணுமே வெளிச்சம் தெரியலையே அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டேன். பட் அந்த தீப்பெட்டி பத்த வச்சோன்னா அவரோட ஃபேஸ் காமிக்கிறது, அவரோட எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கு, உள்ள உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ரத்தம்லாம் இருந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள கெத்தா உட்காந்துருக்காப்ல. என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. இவங்க அட்டாக் பண்றதுக்கா மறுபடியும் வராங்களா இல்ல இது ஒரு கிளிம்ஸ்க்காக சின்ன ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியும் இருக்கலாம், எடுத்துக்கலாம் தெரியல. ஓகே, நம்ம நீ ஒரு சின்ன கிளிம்ஸ் வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிடுற. அது என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா வருது, தோணுது நம்மளுக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து சந்தோஷ் நாராயண் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். இது வந்து அது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அப்படியே செமையா கொண்டு போயிருக்காரு. வீரதீர சூரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் நாராயண் தான் பண்ணாரு. சோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் சூப்பரா பண்ணிருப்பாரு. எனக்கு இதுல பாக்குறப்ப எனக்கு லைட்டா அந்த ஒரு டச் வந்துச்சு. வீரதீர சூரன் நீங்க பாக்கல அப்படின்னா நீங்க அந்த படத்தை பாருங்க. சீரியஸா கண்டிப்பா பாத்துருப்பாங்க. நல்லா ரொம்ப நாள் ஆச்சு நீங்க பாக்க. எந்த ஓடிடில இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நீங்க மறக்காம பாருங்க. அதுல முக்கியமா அந்த ஒரு கன் சீன் இருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற சீன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையிலேயே சொல்றேன், இவ்வளோ வருஷம் தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் மூவிஸ்ல அந்த மாதிரி ஒரு கெத்தான ஒரு செம்மையான ஒரு சீனை யாருமே எக்ஸிக்யூட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வேற லெவல் சீனுங்க. அது கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அந்த சீன் நடந்திருக்கும். ஒன்னே ஒன்று நடந்திருக்கு. விஸ்வரூபம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் நம்மளுக்கு காமிப்பாங்க, ஒரு இது நடந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல அதையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனிமே இருக்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பார்க்கலன்னா மறக்காம அதை போய் பாருங்க. அண்ட் இந்த சியான் 63க்காக வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன டைட்டில் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. குக்கிங் ஸ்டார்ட்ஸ் நோ அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அவருமே ஒரு சமையல்காரர். அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா குக் பண்ணுவாரு, நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது பாரு எல்லாமே கோர்வையா கோத்து கரெக்ட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறது. செம்மையான கான்செப்டா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. பார்க்கலாம், செம்ம எக்ஸைட்டடா இருக்கும். அண்ட் இந்த சின்ன கிளிம்ஸே வந்து பாத்தீங்கன்னா சரவெடியா இருக்கு. அண்ட் மெயின் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இனிமே வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனா இதோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து கண்டிப்பா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இதோட டைட்டில் எப்படி வரப்போகுது, என்னென்ன சாங்ஸ் இருக்க போகுது, யாரெல்லாம் நடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அண்ட் இந்த சின்ன கிளிம்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், வ்ளாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சேரும். அண்ட் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை எப்பவுமே கன்டினியூ பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்குறவங்களுக்கு, நிறைய மூவிஸ் பற்றி பிடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுவீங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம், க்ரோ ஆகும் நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணி நாங்கள் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். And okay, that's it. Thank you. Bye bye.